சிறுவயது முதலே முதலமைச்சர் கோப்பை தான் எனது கனவு. பிரச்சனையால் அது கலைந்து விட்டது. அண்ணா என்னை விட்டுடுங்க என்றவனை எப்படி அடித்தீர்கள் என்று கதரும் தந்தை. யாருடைய கதறல்? என்ன நடந்தது? ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு இதோ. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள தேவிக்குப்பம் ஏகேஆர் நகரில் வசித்து வருகிறார் பின்னணி பாடகர் மனோ. தமிழ் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம், தெலுங்கு என தென்னிந்திய சினிமாவில் இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய மனோவுக்கு ஷாகிர் மற்றும் ரஃபீக் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்களில் மனோவின் 2வது மகனான ரஃபீக் என்பவர் மதுபோதையில் சிறுவர்கள் 2 சரமாரியாக தாக்கிய காட்சிகள் இணையத்தில் பேசுபொருளானது. சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த கிருபாகரன் என்பவர் 16 வயது சிறுவனுடன் வளசரவாக்கத்தில் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். ஏகேஆர் நகரில் உள்ள கால்பந்து விளையாட்டு மைதானம் அருகே சென்ற போது அதே பகுதியில் பாடகர் மனோவின் மகனான ரஃபீக் உட்பட 4 பேர் கிருபாகரனை சுற்றி வளைத்தனர். நாள்தோறும் டர்ஃப் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடும் ரஃபீக் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டுக்கு செல்லும் போது மது அருந்துவதும், பின்னர் சாலையில் செல்பவர்களை வேண்டுமென்றே வம்பிழுப்பதும், சில நேரங்களில் அவர்களை தாக்குவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த ரஃபீக் உருட்டுக்கட்டையால் கிருபாகரனையும் அவருடன் வந்த 16 வயது சிறுவனையும் சரமாரியாக தாக்க அவரது நண்பர்களும் சேர்ந்து அடித்து உதைத்துள்ளனர். அப்போது ரஃபீக்கின் அண்ணன் ஷாகிரும் கிருபாகரனை தாக்கியிருக்கிறார். இதில் கிருபாகரனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் சொட்டிய நிலையில் அவருடன் சென்ற சிறுவனுக்கும் உள்காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது இரவு ரோந்து பணியில் இருந்த போலீசார் தகராறை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீஸை கண்டவுடன் ரஃபீக் உட்பட தகராறில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்ற நிலையில் கிருபாகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற கிருபாகரன் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த நிலையில் பாடகர் மனோவின் மகன் ரஃபீக் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து விசாரணைக்காக மனோ வீட்டிற்கு போலீஸ்கார் செல்ல ரஃபீக் மற்றும் ஷாகிர் தலைமறைவானது தெரிய வந்தது. பின்னர் மனோ வீட்டில் வேலை பார்த்தவர்களும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுமான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அதற்குள் செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. மதுபோதையில் சிறுவர் உட்பட 2 பேரை தாக்கிய விவகாரத்தில் எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை, எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும், தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் எனவும் பின்னணி பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா வேண்டுகோள் விடுத்தார். தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களுக்கு அது பிரச்சனையில் முடியும் என தாய் உள்ளத்துடன் புகார் அளிக்க வேண்டாம் என இருந்தேன். எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை. தொடர்ந்து மகன்கள் குறித்து தவறான தகவல்களை வெளியாகி வருவதால் அவமானத்தில் அவர்கள் வெளியே சென்றிருக்கலாம். தற்போது வரை மகன்கள் எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை. கடந்த 40 ஆண்டுகளாக சென்னையில் உள்ளோம். தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அவரது குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட சிறுவன், நான் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரராக உள்ளேன். என்னுடைய எதிர்காலம், கனவு எல்லாமே கால்பந்து தான். நாங்கள் வழக்கமாக விளையாடும் மைதானத்தில் மழை பெய்து தண்ணீர் தேங்கியதால் கட்டண மைதானத்திற்கு சென்று விளையாடினோம். அங்குதான் எதிர்பாராத விதமாக சண்டை ஏற்பட்டு விட்டது. இதனால் நான் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி உள்ளிட்ட முக்கிய போட்டிகளில் விளையாட முடியாமல் போய்விட்டது. சிறு வயது முதலே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் விளையாட வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது. நான் அவர்களை தாக்கியதாக கூறுகிறார்கள். 16 வயது சிறுவனாகிய எனக்கு கவனம் முழுவதும் விளையாட்டின் மீதுதான் இருந்தது. சண்டை போடுவதில் எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் என்னை தாக்கும் போது கூட நான் எனது உடலை தற்காத்துக் கொள்ளத்தான் முற்பட்டனே தவிர தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று குறிப்பிட்டார். சிறுவனின் பயிற்சியாளர் பேசும்போது, எங்கள் பகுதியில் இருக்கும் சிறுவர்கள் அனைவரையும் தவறான பழக்கத்தில் இருந்து மீட்டு விளையாட்டிற்குள் கொண்டு வந்தேன் என்று குறிப்பிட்டார். சிறுவனின் தந்தை கூறுகையில், அடிக்கும் போது கூட என் மகன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தவில்லை. மாறாக அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்றுதான் கேட்டுள்ளான். இந்த நிலையிலும் அவன் தாக்கியவர்களை அண்ணனாகத்தான் பார்த்துள்ளான். அப்படி இருக்கும்போது அவனை கடுமையாக தாக்கியுள்ளனர். அதை தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 1 வருடமாக கால்பந்து போட்டிக்கு தயாராகி வந்தான். இப்போது என் மகனின் எதிர்காலம் என்ன ஆவது? தாக்கியதற்காக நான் உங்களிடம் காசு பணம் கேட்கவில்லை. என் மகன் தவறு செய்திருந்தால் பிடித்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களாகிய எங்களை வர சொல்ல வேண்டியதுதானே? அப்படி இல்லை என்றால் போலீசாரிடம் ஒப்படைத்து விட வேண்டியதுதானே? அப்படி செய்யாமல் நாடகம் நடத்துகிறார்கள். எனது மகனை அடித்தது தவறுதான் என ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் போதும். தவறு செய்யவில்லை என்றால் மனோவின் மகன்கள் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என கூறுகிறார்கள். பின்னர் எப்படி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரிசோதனை செய்தனர் என்று பதில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.